ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிபி வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஎஃப்சியில் கிடைக்கிற சிக்கன் மாதிரியே நம்ம வீட்டில் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். என்னென்னா, அந்த ரெசிபி பேர் வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். நம்ம வீட்டில் கடைகளில் போய் இந்த தொடை பீஸில் அப்படியே நேராக ஃபுல்லுமே வெட்டி நம்ம ஸ்லைஸாக வெட்டி கொண்டு வந்துக்கணும். அந்த பீஸை வந்து எப்பயும் போல் நம்ம சிக்கன் 65 போடுற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, இதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 இருக்குது. அது வந்து ஹாப்பிமா அந்த பவுடர், அப்புறம் ஒரு முட்டை பீட் பண்ணி வச்சுக்கணும், அப்புறம் கார்ன் சிப்ஸ், நம்ம மிக்சருக்கெலாம் போடுவாங்களே அந்த கார்ன் சிப்ஸை வாங்கி கொஞ்சம் நொறுக்கி வச்சிட்டோன்னா அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் டேஸ்ட்டு அடி தூளாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? இதே தான். அந்த ஸ்ட்ரிப்பை வந்து அந்த பவுடரில் டிப் பண்ணிவிட்டு, எக்கில் டிப் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த க்ரன்ச்சியான கார்னில் டிப் பண்ணிங்கன்னா சூப்பராக பார்க்கவே நிஜமாலே அப்பயே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு அப்புறமேட்டு அதை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரித்து எடுத்திங்கன்னா அப்படியே அட்டசலாக வந்து நீங்கள் கேஎஃப்சியில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இது வந்து கடைகள்லாம் 4 பீஸ் 200 250 அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வீட்டிலையே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா நம்ம வீட்டிலே செய்யும்பொழுது ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டேஸ்டியான சிக்கன் ஸ்ட்ரிப்ஸை. ஓகேவா? ஓகே, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.